வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்துக்கான மாத ராசி பலன். வருட கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு எல்லாரும் அதே இடத்துல இருக்க மாத கோள்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் டிரான்சிட் ஆகிருக்கிறாங்க. அக்டோபர் 17ஆம் தேதி கன்னியில் இருக்கக்கூடிய சூரியன் துலாம்குள்ளே வராரு. அக்டோபர் 10ஆம் தேதி கன்னியில் இருந்த புதன் துலாம்குள்ளே வராரு. துலாமில் ஆல்ரெடி இருந்த சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி விருச்சிகத்துக்கு மாறுறாரு. அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் மிதுனத்தில் இருக்க போகிற செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதி கரெக்டாக கடகத்துக்குள்ளே வந்து நீசமாகிறாரு. இந்த மாத கோள்களுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது எந்த மாதிரியான உளவியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிற ராசி கடகராசி. காலபுருஷனுக்கு 4வது ராசி. அஷ்டம சனியில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய கடகராசி. சனி வந்து வக்ரமாக தான் இருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஓரளவுக்கு சில விஷயங்களில் ரிலீஃப் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சனி பயிற்சி வீடியோஸ்லேயும் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதம் இந்த கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது? சந்திரன் வந்து அன்றாடமாக ஒரு 2.25 நாளைக்கு ஒருக்க மாறிட்டே இருக்கக்கூடிய கிரகம். ஸோ ராசிநாதனை வச்சு கடகத்துக்கு பெருசாக ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்போ இந்த மித்த மாத கோள்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்போவுமே ரொம்ப எமோஷ்னலான இவங்களுக்கு சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்பம் சம்மந்தப்பட்ட எமோஷன்ஸ் எல்லாமே அடி வாங்கும்போது இவங்க ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. 1 மடங்கு பாதிக்கப்படக்கூடிய இடத்துல குடும்பம்னு வந்துட்டால் 4 மடங்கு பாதிக்கப்படக்கூடியவங்க கடகராசி. அப்போது சனி 8ல் இருக்கிறத விட 8ல் இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறது தான் இங்கே கடகத்துக்கு பிரச்சனையே. இன்னொன்று என்ன? பணம், பொருளாதாரம். அப்போது 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது கடகத்துக்கு நிறையவே இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் நிறைய பணத்தை நீங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான பிராப்தத்தை இந்த சனி கொடுக்குறாரு. அதே மாதிரி வாக்குஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கிறதுனால ஒரு சொல்லை நீங்கள் வெளியில் சொல்லலைன்னா கூட செய்ய முடியும். சொல்லிட்டீங்கன்னா உங்களால் செய்யவே முடியல. இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு அடிப்படையாக ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, ஒவ்வொரு செக்டாருக்கும் இந்த மாத ராசி பலன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக தொழில் அப்படிங்கிறதுல நீங்கள் இருக்கீங்கன்னா எப்படி இருக்க போகுது? ஸோ 6ஆம் அதிபதி குரு உட்காந்துட்டு இருக்கிறது ரிஷபத்தில். ரிஷபம் வந்து 11ஆம் இடம். அப்போது தொழில் மூலமாக லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் இடத்ததிபதி தான் தொழிலுக்கு காரகமான கிரகம். 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம். தொழில் மூலமாக நல்ல லாபத்தை எடுக்க போகிறீங்க. புதிய தொழிலையுமே நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த அக்டோபர் மந்த்லேருந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு வருஷமுமே தொழில் மூலமாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஆகிருப்பீங்க. சேலரிடாக இருக்கிறவங்கெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஆகிருக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த வருஷம். சரி, ஓகேங்க, நாங்கள் தொழிலெலாம் பண்ணல, நாங்கள் வேலையை தான் பண்ணிட்டோம், எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 10ஆம் இடம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 20ஆம் தேதிக்கு மேலே நீசமாகிறாரு. அப்போ கடகம் இந்த மாதம் ஒன்று மட்டும் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஜாபை நான் குவிட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். குவிட் பண்ணிட்டீங்கன்னா 3 வாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆவது வாரம் செவ்வாய் நீசமாகிறாரு, சுத்தலில் விட்டுருவார். ஸோ அடுத்து நீங்கள் இன்னும் ஒரு வேலையை தேடி ஒரு இன்டர்வியூ கால்ஸே உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு 1.5 மாதம் இழுத்துடும். அதுக்கப்புறம் தான் கால்ஸ்லாம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த செவ்வாய் வந்து அந்த கடகத்துலேருந்து விலகிற வரைக்கும் வேலையில் ஏதாவது ப்ரெஷர் இருந்தாலும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய டிரான்சிட் நல்லாயிருக்கு. அக்டோபர் மந்த்து ஜாபை குவிட் பண்ணுறேன், என்னால் முடியலை, ப்ரெஷரைஸ்டாக இருக்குதுன்னு நான் குவிட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மட்டும் நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, எங்களுக்கு வந்து கணவன் மனைவியோட உறவு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருந்தாலும் வக்ரமாக தான் இருக்கிறாரு. குடும்பஸ்தானத்தை பார்த்தாலுமே கணவன் மனைவிக்கான இணக்கம் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து நிறைய இடத்துக்கு சுற்றிகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாரு. அதே மாதிரி சனி அப்படிங்கிற கிரகம் வந்து சில நேரம் ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறத கொடுக்கும். அந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. டக்குன்னு ஒரு சோம்பல் அப்படிங்கிறது வந்துடும். திருமணம் நடக்குமா அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சனி வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் தான் இருக்கிறாரு 8ல் இருந்தாலும். அதனால் திருமணத்தில் வந்து எந்த தடையும் இல்லை. அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா கூட நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சரி, குழந்தை பாக்கியம் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 5ஆம் அதிபதியான செவ்வாய் அக்டோபர் 20க்கு மேலே நீசம் ஆனாலுமே 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு சுபகிரகமான சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது குழந்தை பிராப்தத்தை உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே கொடுக்குது. சுக்கிரன் 4ஆம் அதிபதி. ஸோ குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிறதுனால மனசு சந்தோஷப்படுறது, குழந்தைய பார்த்து பிறந்த குழந்தை இருக்குதுன்னா அதை பார்த்து ரசிக்கிறது, அது பண்ணுற விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் மந்த் நடக்க தான் போகுது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை.
கடன் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும்? 6ஆம் அதிபதி 11 கடன்லேருந்து வெளியில் வர போகிறீங்க. கிளியர் கட். இந்த வருஷத்தில் உங்களுடைய கடன் அடைச்சு கடன் சுமையை குறைக்க போகிறீங்க. அப்போது கடனை நீங்கள் அடைச்சிக்கிட்டே வாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் நான் மாறுதலாக சொல்லணும்னா, மேலும் கடனை ஏற்றாதீங்க. ஏன்னா ஒரு மூடையை இறக்கி வச்சுட்டு இன்னொரு மூடையை கழுத்தில் ஏற்றி வச்சுக்கிட்டேங்கிற கதை மட்டும் வேணாம். சில சமயம் அஷ்டம சனி அந்த லூப்பில் சிக்க வைப்பார். ஏன்னா 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் அஷ்டம சனி பார்க்குறாரு. அப்போ ஒன்று கரெக்ட் பண்ணும்போது இன்னொன்னையும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் இறக்குறீங்கன்னா இன்னொரு பக்கம் ஏற்றாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அந்தளவுக்கு இல்லை. பொதுவாக கடகராசியில் இருக்கிற எல்லாருமே ஒரு மார்ச் 2025 வரைக்கும் வெளிநாடு வெளி மாநிலத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அந்த சனி அப்படிங்கிறவருடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தயவு செஞ்சு, அதே மாதிரி 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. ஸ்பீடாக போகிறேன், நைட் டைமில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, ஒரு பாட்டு கேட்டு ஒரு மித்த ரோடை கவனிக்காமல் வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வேணாம். வெஹிக்கிள்ஸ் அடிக்கடி கொஞ்சம் ரிப்பேர் ஆகி கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து ரெக்கவரி தான். 6ஆம் அதிபதி 11 எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் சாப்பாட்டில் மட்டும் கொஞ்சம் கன்சர்ன்டாக இருங்க. அது மட்டும் ரொம்ப முக்கியம். சரிங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, எஜுகேஷன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல். ஸோ ஒரு நல்ல ரிமார்க்ஸ் எடுத்து நல்ல நேம் வாங்குறது, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் நல்ல பேர் வாங்குறது, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை வின் பண்ணுறது. 8ல் சனி இருந்தாலுமே சூரியன் நல்லா இருக்கிறாரு. அப்போது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கேரண்டீடாக இருக்குது. அக்டோபர் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிநாதனான சந்திரனும் பௌர்ணமி அமைப்பில் வர்றதுனால அக்டோபர் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருக்கும். பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக போகும். நீங்களே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அஷ்டம சனி ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். அதனால் அதை நினச்சி நீங்கள் பெருசாக கன்சர்னாக இருக்க வேண்டாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான ரெமடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ்னு சொல்லலாம். அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள். பொதுவாக பரிகாரத்துக்குன்னா நிறைய செலவழிக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் செலவழிக்கவே தேவையில்லை. டெய்லி நீங்கள் எந்திக்கிற மாதிரி, தூங்குற மாதிரி, கோயிலுக்கு போகிற மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி பண்ண வேண்டிய சின்ன சின்ன ஈஸியான ஒரு விஷயங்கள் தான். உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் மூலமாகவே நிறைய கிரக தோஷத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். இதை நான் சொல்லி செஞ்சு பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கடகம். நன்றி, வணக்கம்.